விஜய் வந்து கண்ண திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து யோசிக்கிறாரு. காவேரி எங்க போனா? இவ்வளோ நேரமா ஆளே காணோமே! எப்பவுமே வெளிய போனா உடனே வந்துருவாளே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. எங்க போயிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போய் பார்க்குறாரு விஜய் வந்து. ஆனா காவேரி காணவே காணோம். உடனே வந்து தாத்தா வந்து என்னப்பா காவேரி வர சொன்னேன். என்ன ஆச்சு? காவேரி கிட்ட பேசணும்னு சொன்னேனே. இல்ல தாத்தா மேலேயும் கிடையாது அப்படின்னோனே, அப்ப எங்க போயிருப்பா? காலையில யார்கிட்டயும் சொல்லாம எங்க போனா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போய் பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி எல்லா இடமும் விஜய் போய் பார்க்குறாரு. பார்த்தா சரி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம நர்மதா விளையாடிட்டு இருக்கா. இந்த மாரி அக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கே தான் வந்து இருப்பான்னு நெனச்சேன். மேல இருப்பா போட்டுருக்கு. நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நர்மதா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க வந்து காவேரி எங்க போனா? ஒண்ணும் புரியலையே. நேத்து வேற காவேரி கிட்ட ரொம்ப திட்டிட்டேனோ! காவேரி மனசு கஷ்டப்பட்டுருப்பாள. அத கூட யோசிக்காம நான் வந்து ச்சே காவேரி காலைலேருந்து எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாளா? இல்ல வெளிய எங்கேயாவது போயிருப்பாளா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்து விஜய் வந்து தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. எங்கே போன காவேரி? ஏன் சொல்லிட்டு போமாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து அந்த கடிதம் வந்து அந்த லெட்டர் எழுதுகிற லெட்டர் வந்து அப்படியே வந்து நழுவி கீழே விழுது. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அதில் எழுதியிருக்காங்க. அதிர்ச்சி அடைகிறார் விஜய். உடனே அந்த லெட்டர் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டேன். ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து வீட்டை விட்டு போகணுன்ற எண்ணம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. அது நல்லாவே தெரியுது. நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து எந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. இவங்கள எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை நான் பண்ணேன். என் சுயநலத்துக்காக நான் சத்தியமாக பண்ணவே பண்ணலை. இந்த வீட்டுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன். வந்து நான் பசுபதி பழி வாங்கணும்னா எப்படி வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் பழி வாங்குறது என் நோக்கம் இல்லைங்க. இந்த வீடு நல்லா இருக்கணும்னு நான் பண்ணேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கல. பரவாயில்ல இருக்கட்டும். இதுக்கப்புறமா உங்களுக்கு பாரமாக நான் இருக்க விரும்பலை. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த விரும்பலை. இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். உங்கள் பொண்டாட்டி வந்து இந்த பிரச்சனைக்காக வீட்டை விட்டு போயிட்டா நீங்கள் சொல்லிடலாம். இதுக்கப்புறம் உங்களை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என் தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. காவேரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் காவேரி. உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. உன் மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீ வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்க வேண்டிய நானே வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். நீ இந்த வீட்டுக்கு நல்லதுக்காக தான் நீ செஞ்சுருக்க. அதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் நான் இப்படி இருக்கேனே, நான் அச்சா நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உன்னை இப்போ எங்கே தேடுவேன் காவேரி? நீ வந்தே ஆகணும். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி அவங்க கூட இருந்த நாட்கள் அப்புறமா அவங்க கூட பழகினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. நான் ரொம்ப வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. இப்போ வரைக்கும் எனக்கு சந்தோஷத்தை தான் நீ கொடுத்துருக்க. ஆனால் உனக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. விஜய் கீழே வராரு. என்ன விஜய் காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. தாத்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் பேசுகிறாரு. காவேரி வந்து இந்த மாதிரி கோச்சிங் போன விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? காவேரிக்கு எதுக்காக திட்டினேன்? நாங்கள்லாம் தான் அவன் மேலே கோவமாக இருக்கோம். நீ இருக்கலாமா? பாவம் இல்லையா காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது விஜய். நீ போய் காவேரியை கூட்டிகிட்டு காவேரியோட தான் வீட்டுக்கு வரணும். தாத்தா இங்கே இருக்கிறவங்கள அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். காவேரியும் நீங்கள் எங்கேயோ வெளியே போயிருக்கீங்க, நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் நீ காவேரியோட வந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. அடுத்து விஜய் போய் எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. ஆனால் காவேரி எங்கேயுமே கிடைக்கல. விஜய் மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. இந்த சூழ்நிலை தாத்தா ஃபோன் பண்ணி கேட்குறாரு. தாத்தா கிட்ட விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி கிடைக்கலன்ற விஷயத்த சொல்கிறாரு. நல்லா யோசனை பண்ணிப்பார் விஜய். காவேரி எப்பாவது உங்ககிட்ட ஏதாவது விஷயத்தை பகிர்ந்துருப்பா அப்படின்னோடனே விஜய் யோசனை பண்ணுறாரு. ஆமாம் காவேரி வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னால் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இது வந்து வெளியே வந்து ராகினி கட்டி வச்சுட்டு அழறாங்க. கவலைப்படாதம்மா, உன் நிச்சயத்தை தான் அவளால் நிறுத்த முடியும். கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. இப்போ உடனே வந்து உனக்கும் வந்து அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. நிஜமாவாப்பா அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்கு ஏன்னா ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது முடியுது.